ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கட்டுமா? பரோட்டா மேலா ஃபீமேலா? ஓகே. ரோட்டி மேலா ஃபீமேலா? தெரியல, சிரிப்பா இருக்குல்ல? ஓகே, இப்போ நான் இதுக்கு எப்படி ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ்ல ஒரு ஆப்ஜெக்டை பத்தி பேசுறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்? இட்டுன்னு யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சேர் எடுத்துக்கோங்க. சேரை பத்தி இப்போ நான் இங்கிலீஷ்ல பேச போறேன் அப்படின்னா முதல் தடவை சொல்லும் போது மட்டும்தான் நான் சேர் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவேன். ரெண்டாவது மூணாவது வாட்டி நான் சொல்லும் போது இட்டுன்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் அ சேர், இட் காஸ்ட் மீ 25,000. ரெண்டாவது தடவை சொல்லும் போது நான் திருப்பி சேர்ன்னு யூஸ் பண்ணல, இட்டுன்னு யூஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் நான் தமிழ்ல சொல்றேன். இது ஒரு சேர், இது 25,000 ரூபாய். தமிழ்ல சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து அது இது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவே ஹிந்தில எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்டுக்கும் மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி ஜெண்டர் கொடுக்கணும். அது வந்து சேர் அப்படின்றது இங்கிலீஷ்ல தமிழ்ல அதுக்கு ஒரு உயிர் இல்லாத ஒரு பொருளா கன்சிடர் பண்றோம். ஆனா ஹிந்தியில அதுக்கு ஒரு ஜெண்டர் கொடுக்குறோம். இப்போ சேர் அப்படின்றது ஒரு ஃபீமேல். அதனால சொல்லும் போதே நான் ஒரு மேலா இருந்தாலுமே மேரி குர்சி ஹே அப்படின்னு சொல்லணும். நான் மேலா இருந்தாலும் சேர் வந்து ஃபீமேல், அதனால மேரி தான் நான் யூஸ் பண்ணணும். இதுவே ஃபீமேல் சொல்லணும் அப்படின்னாலும் அதே மாதிரி அதே சென்டென்ஸை தான் யூஸ் பண்ணணும். மேரி குர்சி ஹே. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், எப்படி அந்த ஆப்ஜெக்ட் மேலா ஃபீமேலா நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு கேள்வி கேட்ட தெரியுமா? பரோட்டா ரோட்டி. இப்போ பரோட்டா கேட்டீங்க அப்படின்னா கடைசியில எப்படி முடியுது? டா ஆன்னு முடியுது. சோ ஆல முடியறதுனால பரோட்டா இஸ் அ மேல். ரோட்டி எடுத்துக்கோங்க, ரோட்டி ஈ சவுண்ட்ல முடியுது, ஈல சவுண்ட்ல முடிக்கிறதுனால இது வந்து ஒரு ஃபீமேல். அதாவது ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஜெக்டோட பேர் வந்து ஆல முடிஞ்சிச்சுன்னா மேல், ஈல முடிஞ்சிச்சுன்னா ஃபீமேல். அதனால ஆப்ஜெக்ட் மேலா ஃபீமேலா தான் நீங்க பாக்கணுமே தவிர நீங்க மேலா ஃபீமேலா அப்படின்னு இந்த சென்டென்ஸ்ல சொல்ல நீங்க பார்க்க தேவை கிடையாது. குர்சின்னு வரும்போது மேரி தான் யூஸ் பண்ணும், பரோட்டான்னு வரும்போது மேரா தான் யூஸ் பண்ணும், கிதாப்னு வரும்போது மேரா தான் யூஸ் பண்ணும். ஏன்னா கிதாப் ஆ சவுண்டு வரதுனால. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.